இந்த வீடியோவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 640 ஆனது. ஸோ அசல் வேல்யூ கொடுத்துருக்காங்க 640. பீஸ் ஈக்குவல் டு 640 எழுதிக்கிட்டேன். 2 ஆண்டுகளில் என்னோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 2 வருஷம். கூட்டுத்தொகையோட அளவு கொடுத்துருக்காங்க. கூட்டுத்தொகை அப்படிங்கிறது மொத்த தொகை சரிங்களா. அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க ஏஸ் ஈக்குவல் டு 774.4. எனில் கூட்டு வட்டி அதாவது இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது கூட்டு வட்டிக்குனாலே பேசிக்காக ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னது? ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n. இதான் வந்து பேசிக்கான ஃபார்முலா. இது எல்லாருக்கும் தெரியணும் சரிங்களா. இதில் ஏக்கு பதிலாக இந்த 774.4 சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். பிக்கு பதிலாக 640 சப்ஸ்டியூட் பண்ணிடுவோமா? 640. ஸோ 1 + r தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை அப்படியே வச்சுக்கிறேன். r/100 ஹோல் பவர் n-க்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். இப்போ என்ன பண்ணலாம்? 8ஆல் அடிப்போமா? 8ஆல் அடித்தா 80ன்னு வரும். ஸோ இதை அடித்தா 9 8 72, பேலன்ஸ் 54 ஆகும். 6 8 48ன்னு வரும். சூப்பர். 6 பேலன்ஸ் 6ன்னு வரும். அப்போ என்னது? 8 8 64 8ன்னு வரும். சூப்பர். அப்போ 96.8 மறுபடியும் 8ஆல் அடிப்போம். அடுத்தா இங்கே 10, இங்கே அடிக்கும்போது 1 8 8 2 16 1 8 8. சூப்பர். இப்போ மறுபடியும் இந்த 10 அந்த சைடு கொண்டு போயிடுவோம். கொண்டு போனால் இந்த சைடு என்ன இருக்கும் நமக்கு? 1 + r/100 ஹோல் ஸ்கொயர்டுன்னு இருக்குமா? ஹோல் ஸ்கொயர்டுன்னு எழுதிக்கிறேன். சீக்வல் டு அங்கே 10 வரும்போது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி போயிடும். அப்போ 1.21ன்னு வரும். ஸோ எனக்கு இந்த ஸ்கொயர் தேவையில்லை. அதனால் என்ன பண்ணணும்? அந்த சைடு ரூட் எடுக்கணுமா? ஸோ ரூட் எடுத்துருவோம். 1 + r/100 சீக்வல் டு √1.21. இப்போ எனக்கு 1.1ஐயும் 1.1ஐயும் பிறகுனா என்ன வரும் பாருங்கள். ஸோ 1 1 1 1. ஸோ 1.21ன்னு வரும். சூப்பர். இப்போ எனக்கு 2 நம்பர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? ரூட்லேருந்து ஒரு நம்பர் வெளில எடுத்துடலாமா? ஸோ 1.1 அப்படியே ரூட்லேருந்து வெளில எடுத்துருவோம். அப்போ 1 + r/100 சீக்வல் டு 1.1. சூப்பர். இப்போ இந்த 1 அந்த சைடு கொண்டு போனால் என்ன வரும்? -1ன்னு வருமா? அப்போது r/100 சீக்வல் டு என்ன வரும்? அது ரெண்டையும் கழிச்சா 0.1ன்னு வரும். சூப்பர். 0.1. இப்போ இந்த 100ஆல் அந்த 0.1 பிறகுனா என்ன வரும்? r = 10%ன்னு வரும். ஸோ 10% அப்படிங்கிறது தான் ஆன்சர். 4% ஆண்டு வட்டி விதப்படி அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ வந்து 4% சரிங்களா. 2 வருஷத்துக்கு n = 2. அதாவது கூட்டு வட்டி எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னா அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. CI = 1632. அசல் என்னன்னு கேட்டிருக்காங்க. பியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த மாதிரி கேட்டால் நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பேசிக்கான ஒரு ஃபார்முலா தெரியும். என்னது? A = P × 1 + r/100 ஹோல் பவர் n. இதில் ஏயோட வேல்யூ தெரியாது. ஏங்கிறது மொத்த தொகை. அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் அசலையும் சேர்த்தா வரக்கூடிய வேல்யூ தான் ஏ. அப்போ CI + P = A. ஸோ இந்த டைமை ஏக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சிஐயோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ சிஐக்கு பதிலாக 1632 + P = என்ன பண்ணலாம்? = அந்த P எழுதிக்கிறேன் இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n எழுதிக்கிறேன். ஸோ இப்போ மற்ற டைமையும் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். வேறு என்னெல்லாம் இருக்குது? r இருக்குது, n இருக்குது. அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 1632 P = P 1 + r-க்கு பதிலாக அந்த 4 சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். /100 ஹோல் பவர் n-க்கு பதிலாக 2. சூப்பர். இப்போ இதை குறுக்கு பெருக்கல் பெருக்குவோம். 1632 + P = P. இதை பெருக்குனா 100, 100ஓட அந்த 4 கூட்டினா 104. அப்போ 104/100 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? ஓகே. ஸோ இப்போ ஸ்கொயர்டுன்னு இருக்குது. அப்போ 104 2 தடவை எழுதிக்கணும். 1632 + P = P. 104 104 பெருக்குனா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 10,816ன்னு வரும். ஸோ 100 100ஆல் பெருக்குனா 10,000 வரும். இப்போ இந்த 10,000 அப்படியே அந்த சைடு கொண்டு போயிடுவோம். அந்த சைடு கொண்டு போனால் 2 டேமோடையும் பெருக்கணும். அப்போ 1632 10,000 4 0 இருக்குது. ஸோ 4 0 சேர்த்துக்கிறேன். ப்ளஸ் 10,000 Pன்னு வருமா? = என்ன வரும்? இந்த சைடு 1816 Pன்னு வரும். ஸோ இந்த 2 Pயையும் ஒரே சைடு கொண்டு போயிடுவோம். அப்போ இந்த 10,000 அந்த சைடு போகும்போது -10,000 வரும். அவன் 10,816 - 10,000 என்ன வரும்? வெறும் 816ன்னு வருமா? ஸோ 1632 அந்த 4 0 எழுதிக்கிறேன். இங்கே வந்து 816 P. ஸோ இதால் இதை கட் பண்ணால் 2ன்னு வரும். அப்போ அசலோட வேல்யூ 20,000 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி அசலுடன் சேர்க்கப்பட்டால், அதாவது வருஷத்துக்கு கிடையாது, ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுறாங்க? வட்டியை அசலோடு சேர்க்குறாங்க. ஸோ வட்டி அசலுடன் சேர்க்கப்பட்டால்னு கொடுத்தாலே அது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மெத்தடு சரிங்களா. வேறு என்ன கொடுத்துருக்காங்க? அசலோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. P = 8000ன்னு எழுதிக்கிட்டேன். ஆண்டு வட்டி விகிதம் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதாவது வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க 10%ன்னு. நமக்கு அரையாண்டுக்கு ஒரு முறை தான் வட்டி கணக்கு பண்ணுறாங்க இல்லையா. அப்போ வருஷத்துக்கு 10ன்னா அரையாண்டுக்கு எவ்வளோ வரும்? அதில் பாதி. அப்போ r = 5% எழுதிக்கணும். 18 மாதங்களுக்கு. அப்போ நம்ம டியூரேஷன் எப்போ? 18 மாதமா. நமக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வட்டி கணக்கு பண்ணுறாங்க. அப்போ 18னா 3 தடவை கணக்கு பண்ணியிருப்பாங்க. அப்போ n = 3ன்னு வச்சுக்கணும். ஸோ இந்த சின்ன லாஜிக் மட்டும் புரிஞ்சுட்டுனா இந்த சம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்? நம்ம கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்? கூட்டு வட்டிக்கான ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். Pக்கு பதிலாக 8000 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1 அப்படியே போட்டுடலாம். rக்கு பதிலாக 5%ன்னு போடுறேன். 5/100 ஹோல் பவர் n-க்கு பதிலாக 3. சரியா? ஓகே. ஸோ A = 8000 அப்படி எழுதிக்கிறேன்.
8000. ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம், குறுக்கு பெருக்கல் பெருக்குவோம். 100 + 5 105ன்னு வரும். அப்போ 105 டிவைடட் பை 100 ஹோல் பவர் 3ன்னு வருமா? சூப்பர். இப்போ இது 5ஆல் அடித்தா என்ன வரும்? 5ஆல் அடிங்க, நமக்கு 21ன்னு வரும். கீழே இருக்கிற அடித்தா 20. ஸோ இது க்யூப் இருக்கனால 3 தடவை எழுதிக்கலாம். A = 8000 இன்ட்டு என்ன வரும், 21 டிவைடட் பை 20, மறுபடியும் இன்ட்டு 21 டிவைடட் பை 20, மறுபடியும் இன்ட்டு 21 டிவைடட் பை 20. ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணுவோமா? கீழே இருக்க டைமெல்லாம் அடிப்போம். 0 0 0 0 எல்லாம் கட் ஆயிரும். அதே மாதிரி இந்த 2ஆல் என்ன பண்ணலாம், அந்த 8 கம்ப்ளீட்டாக அடிச்சிடலாம். நமக்கு வந்து 21 3 21 இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பெருக்கினா எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9261ன்னு வரும். ஸோ இதான் ஆன்சர். கொஸ்டினில் ஆண்டுக்கு 5% என்ற கூட்டு வட்டியில் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெத்தட் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மெத்தட், அதை எழுதிக்கிறேன். இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ 5%ன்னு கொடுத்துட்டாங்க. எத்தனை வருஷமா? 2 வருஷத்துக்கு. அப்போ n = 2. அதுக்கப்புறம் அலெக்ஸ் அப்படிங்கிறவர் 8000 ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அவர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தொகை தான் பிரின்சிபல் அமௌண்ட் இல்லையா? அப்போ P = 8000ன்னு எழுதிக்கிறேன். சரி, அப்போ அவர் கடைசியாக எவ்வளோ அமௌண்ட் கையில் வாங்குவார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது கூட்டு வட்டி என்னென்னு கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிள். நமக்கு கூட்டு வட்டிக்குன்னு ஒரு ஃபார்முலா தெரியும். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா இல்லாமல் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இனிஷியல் அமௌண்ட் எழுதிக்கிட்டேன். நார்மலாக எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலுமே 100% இருக்கும். இது கூட்டு வட்டி அப்படிங்கிறதுனால 100ஓட அந்த வட்டியை கூட்டிடுங்க. அப்போ 105%ன்னு வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே. அப்போ 8000ஓட 105%. அப்போ 105 டிவைட் பை 100. 2 வருஷம் அப்படிங்கிறதுனால 2 தடவை எழுதிக்கணும். இந்த லாஜிக்கை மட்டும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா எல்லா கூட்டு வட்டி மெத்தடும் சால்வ் பண்ணிடலாம். ஸோ 0வெல்லாம் கட் பண்ணிடுறேன். இது எல்லாத்தையும் பெருக்கினா எனக்கு 8820ன்னு வரும். ஸோ இதான் ஆன்சர். ஓகேவா? இந்த கொஷின் பாருங்கள். உஷா என்பவர் உமாவிடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட உஷா உமான்னு 2 கேரக்டர் இருக்காங்க. சரிங்களா? உஷா வந்து உமா கிட்ட 20000 ரூபா என்ன பண்ணுறாங்க, கடனாக கொடுக்குறாங்க. 7.5% வட்டி கூட்டு வட்டி முறையில்னு கொடுத்துட்டான். அப்போ இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மெத்தடு. வட்டி எவ்வளோ? 7.5%. அப்போ R = 7 1/2% எழுதிக்கிட்டேன். வருஷம் வந்து 2 வருஷம். அப்போ n = 2ன்னு போட்டாச்சு. ஓகேவா? அப்போ 2ஆம் ஆண்டு முடிவில், அதாவது 2 வருஷம் முடிவில் எவ்வளோ தொகையை திருப்பி கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் சால்வ் பண்ண போகிறோம். எப்படின்னு சொல்கிறேன். நார்மலாகவே ஒரு பொருள் எடுத்துக்கிட்டால் அது வந்து 100% இருக்கும். கூட்டு வட்டி அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும், 100ஓட அந்த வட்டியை கூட்டிடணும். ஸோ 100ஓட பர்சன்டேஜோட வேல்யூவை கூட்டுவோம். ஓகே. ஸோ ஆனால் இது வந்து பாருங்கள் கலப்பு பின்னத்தில் இருக்குது. ஸோ இதை நார்மலாக மாற்றுவோம். நார்மலாக மாற்றினா எனக்கு 15/2ன்னு வரும். ஸோ இந்த 15/2 கொண்டு அந்த 100ஓட கூட்டிடணும். வேறு ஒன்றும் கிடையாது. 100ஓட கூட்டு வட்டிங்கிறதுனால என்ன பண்ணுறோம், இன்ட்ரெஸ்ட்டை கூட்டுறோம். ஸோ கூட்டினா எனக்கு 215 டிவைடட் பை 2ன்னு வரும். ஸோ இது வந்து இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ. இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த சம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட் நமக்கு அசல் என்ன, 20000, அதை எழுதிப்போம். இன்ட்டு 215 டிவைட் பை 2. ஸோ பர்சன்டேஜ் அப்படின்னால கீழே என்ன பண்ணணும், 100 போட்டுக்கணும். ஸோ 2 வருஷமில் இதை 2 தடவை போட்டுக்கணும். ஓகேவா? ஓகே. இன்னொரு தடவை 215 டிவைட் பை 2ன்னு போடுவோம். 215 டிவைட் பை 2 பர்சன்டேஜ்னால 100. ஸோ இது இந்த 2 0 இந்த 2 0 இந்த 2 0 இந்த 2 0 இந்த ரெண்டையும் கட் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாத்தையும் பெருக்கி 2ஆல் வகுக்கணும். ஸோ பெருக்கி 2ஆல் வகுத்தா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23112.5ன்னு வரும். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? இந்த கொஸ்டின் பாருங்கள். 4% ஆண்டு வட்டி விகிதத்தில், அதாவது இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. R = 4%. சரிங்களா? 1.5 ஆண்டுகளுக்கு 1.5 வருஷம் மொத்தம் டைம் வந்து. அப்போ n = 1 × 1/2. 5000 ஆண்டிற்கு, அதாவது அமௌண்ட் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 5000 ரூபா. சரிங்களா? அசலோட வேல்யூ 5000 ரூபா. ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் கூட்டு வட்டிக்கும், நான் வருஷம் வருஷம் இன்ட்ரெஸ்ட் கேட்குறேன் ஒருத்தட்ட போய். அதே மாதிரி என்ன பண்ணுறேன், ஆண்டிற்கு 2 முறை, அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை போய் இன்ட்ரெஸ்ட் வாங்குறதுக்கும் வருஷத்துக்கு 2 தடவை போய் இன்ட்ரெஸ்ட் வாங்குறதுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினே ஒரு மாதிரி இடக்கு முடக்கா இருக்கா? இந்த டைப் ஆஃப் கொஸ்டினுக்குன்னே உள்ள ஃபார்முலா தான் இது. இந்த ஃபார்முலாவை படிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் இந்த ஃபார்முலா நீங்கள் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். சரியா? இப்போ இந்த ஃபார்முலா எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? பியோட வேல்யூ வந்து 5000 போட்டுக்கிறேன். இந்த ஆருக்கு பதிலாக 4ன்னு போட்டுக்கிறேன். டிவைடட் பை 200ன்னு எழுதிக்கிறேன். மேலே ஸ்கொயர் இருக்கா, அதனால் 2 தடவை எழுதிக்கணும். 4 டிவைட் பை 200 இன்னொரு தடவை எழுதிக்கிட்டேன். 1 + ஆருக்கு பதிலாக 4 டிவைடட் பை 200. சூப்பர். இப்போ கட் பண்ணுவோமா? இந்த 2 0க்கும் அந்த 2 0க்கும் அடிச்சிடலாமா? 2 0 2 0 இந்த 0 இந்த 0 5ஆல் 20 அடித்தா 4 4 4 கட் ஆயிரும். ஓகே. பேலன்ஸ் இருக்கிறத எடுத்து எழுதிப்போம். அதுக்கு முன்னாடி இதை என்ன பண்ணலாம், குறுக்கு பெருக்கல் பெருக்கலாம். அப்போ 200 அந்த 4 கூட்டினா 204/200ன்னு வரும். ஸோ பேலன்ஸ் 4 × 204 டிவைட் பை 200. இங்கே ஒரு 2 இருக்குது பாருங்கள், அந்த 2 மறக்காமல் எழுதிடணும். ஸோ டிவைடட் பை 2. இந்த இதையும் கட் பண்ணால் 2, இதையும் அடித்தா 100ன்னு வரும். இப்போ மேலே என்ன பண்ணலாம், 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாமா? 2.04 அப்படிங்கிறத ஆன்சர். இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 800 ஆனது 5% கூட்டு வட்டி விகிதத்தில், அதாவது அசலோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 800ன்னு. எத்தனை பர்சன்டேஜ்? 5%. ஸோ R = 5ன்னு எழுதிக்கிட்டேன்.
முறை வந்து கூட்டு வட்டி முறைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மெத்தடு. சரிங்களா? என்னவா மாறுது? 882 மாறுது. ஸோ இது என்னது? ஏயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. நமக்கு காலம், அதாவது வருஷம் என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எண் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இவ்வளோ தான் மேட்ரு. ஸோ இப்போ நமக்கு கூட்டு வட்டிக்குன்னா பேசிக்காக ஒரு ஃபார்முலா உண்டுல்ல, ஏஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n. ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஏக்கு மேலே 882, பிக்கு மேலே 800 இன்ட்டு ஆறுக்கு மேலே என்ன பண்ணணும்? 5ன்னு போடணுமா? 1 + 5 / 100 ஹோல் பவர் என்னன்னு எழுதிக்கிறேன். சூப்பர். இப்போ இந்த டைமை 2ஆல் அடிப்போம். 2ஆல் அடித்தா என்ன வரும்? 4 2 8, 4 2 8, 1 2 2. ஸோ இதையும் அடித்தா 4 2 8 0 0. ஸோ என்ன பண்ணலாம்? இதை குறுக்கு பெருக்கல் பெருக்கும். அப்போது 100 இந்த சைடு போனால் 100, அதோட அந்த 5 கூட்டினா 105 / 100ன்னு வரும். ஓகேவா? ஸோ 105 / 100 ஹோல் பவர் என்னன்னு இருக்கும். இந்த 400 அப்படியே அந்த சைடு கொண்டு போயிடுவோம். அப்போ இந்த சைடு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 105 / 100 ஹோல் பவர் என்ன ஆடி சொன்னேன். அதே மாதிரி 400 அங்கே கீழே போயிடும். அப்போது 441 டிவைடட் பை 400, ஏன்னா பெருக்கல் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி வரும். இப்போ இதையும் கட் பண்ணுவோம். 5ஆல் அடித்தா 2 1. ஸோ இதை அடித்தா 20ன்னு வரும். இப்போ எனக்கு 20 எதால் பெருக்கினா 400 வரும்னு யோசிங்க. 20 வந்து அதே 20ஆல் பெருக்கினா 400 வரும். அப்போ 20 ஸ்கொயர்டுங்கிறது 400 இல்லையா? அப்போ அதே மாதிரி 21 எதால் பெருக்கினா 441 வரும். ஸோ கீழே 20 ஸ்கொயர்னா மேலே 21 ஸ்கொயர்டாக இருக்கலாம். ஸோ 21 × 21 போட்டால் 441 வந்துருச்சு. அப்போ ஒரு வேளை எண்ணுக்கு மேலே ஸ்கொயர்டுன்னு இருந்துச்சுன்னா இந்த சைடு இருக்கக்கூடிய வேல்யூவை நம்மளால் கொண்டு வர முடியும். அப்போ n = 2. இந்த கொஸ்டினை பாருங்கள். 6000 ஆனது 5% ஆண்டு வட்டி முறையில் அசலோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 6000. இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ சொல்லிட்டாங்க 5%ன்ட்டாங்க. அப்போ r = 5%. மெத்தடுன்னு சொல்லிட்டாங்க கூட்டு வட்டி முறை. ஓகே, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. எதுவாக மாறத்துக்கு? 6615. ஸோ ஏயோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னாலே பேசிக்காக ஒரு ஃபார்முலா உண்டு. என்ன ஃபார்முலா? ஏஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n. ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணாலே ஆன்சர் தான். ஏக்கு பதிலாக என்ன போடுவீங்க? 6615ன்னு போடுவீங்க. பிக்கு பதிலாக 6000 சப்ஸ்டியூட் பண்ணிடுவீங்க. 1 + அந்த 6க்கு பதிலாக 5ன்னு போட்டால் டிவைடட் பை 100 ஹோல் பவர் என்ன தான் கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதையும் கட் பண்ணால் எனக்கு 20ன்னு வரும். இங்கேயே கட் பண்ணி வச்சுப்போம், பெருசாயிட்னா கஷ்டம். ஸோ 5ஆல் அடித்தா 1 5 5, பேலன்ஸ் 1, 3 5 15, பேலன்ஸ் 1, 2 10, பேலன்ஸ் 1, 3 5 15. ஸோ அதே மாதிரி இதையும் 5ஆல் அடித்தா 1 5 5, 2 10. ஓகே, 1200. ஸோ இது எதால் அடிக்க முடியுமா? 3ஆல் அடிக்கலாம்ல. 4 3 12. ஸோ இதை அடித்தா 4 3 12 வரும். பேலன்ஸ் 1, 4 3 12, 1 3 3. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்? இந்த டேம் மட்டும் இங்கே வச்சுட்டு 400 அப்படியே அந்த சைடு கொண்டு போயிட போகிறேன். அப்போ 1 + 1/20 ஹோல் பவர் n = 441 டிவைடட் பை 400. ஏன்னா பெருக்கல் இருக்கிறது வகுத்தல்ல வரும். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம்? இதை குறுக்கு பெருக்கல் பெருக்குவோம். ஸோ 20 அந்த 1ஆல் பெருக்கி அந்த 1ஆல் கூட்டணும். பெருக்குனா 20, அந்த 1ஆல் கூட்டினா 21 டிவைடட் பை 20ன்னு வரும். ஹோல் பவர் n = 441 டிவைடட் பை 400. ஸோ 20 எதால் பெருக்கினா 400 வரும்? சேம் அதே தான். 20 20ஆல் பெருக்கினா 400 வரும். ஓகேவா? அப்போ 20 ஸ்கொயர்டுன்னு இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி 21ஆல் பெருக்கினா 441. அப்போ 21 ஸ்கொயர்டுன்னு இருந்தாலும் கரெக்டாக இருக்கும். அப்போ என்னோட வேல்யூ என்ன வரும்? ஸ்கொயர்டு, அதாவது 2ன்னு வரும். அப்போ n = 2 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா?